யாவரும் அப்படி கண்ணில் மூடி நம்ம தேவ செய்திக்காக போகிறோம். கர்த்தர் எல்லாருமேலும் தயவுள்ளவராக இருக்கிறார். அவருடைய தயவு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு தெற்கத்தின் வெள்ளத்தை திருப்புவது போல உங்களுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்க போகிற வார்த்தைக்காக நம்ம யாவரும் அப்படியே கண்களை மூடி நம்ம வைக்கலாம். அன்பின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே நீர் இந்த சபைக்காக நீ வைத்திருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தைகளை ஆண்டவரே உங்களுடைய தாசன் மூலமாக எங்களுக்கு கொடுப்பீராக. ராஜா ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமத்தையும் ஆண்டவரே பாவத்தையும் விட்டு ஆண்டவரே உலகத்தின் காரியங்களை விட்டு ஆண்டவரே உம்மனிலே திரும்பும்படியாக ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும்படியாக வைக்கிறோம். ஆண்டவரே அப்பா பிதாவே, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், இன்றைக்கு சீர்கெட்டை உங்களுக்கு குணமாக்குவேன் என்று சொல்லி தகப்பனே ஆண்டவரே எவ்வளோ காரியத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் வணங்கா கழுத்துள்ளது போல இருக்கிறோம். ராஜா ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மண்டையிலே ஓடி வரும்படியாக வைக்கிறோம். தாசனை மறைத்து நீர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். கர்த்தாவே கர்த்தர் நீரே, தேவாதி தேவனல்லோ, என் இதயத்தின் ராஜாவே. வானாதி வானம் கொள்ளா, கர்த்தாவே கர்த்தர் நீரே, தேவாதி தேவனல்லோ, என் இதயத்தின் ராஜாவே. அரசாளும் அரசாளும் அகிலமெல்லாம் அதிகாரம் உள்ளவரே, அரசாளும் அரசாளும் அகிலமெல்லாம் அதிகாரம் உள்ளவரே, அரசாளும் அரசாளும் அகிலமெல்லாம் அதிகாரம் உள்ளவரே, அரசாளும் அரசாளும் அகிலமெல்லாம் அதிகாரம் உள்ளவரே. அரசாளும் அரசாளும் அகிலமெல்லாம் அதிகாரம் உள்ளவரே, அரசாளும் அரசாளும் அகிலமெல்லாம் அதிகாரம் உள்ளவரே. வானாதி வானம் கொள்ளா, கர்த்தாவே கர்த்தர் நீரே, தேவாதி தேவனல்லோ, என் இதயத்தின் ராஜாவே. வானாதி வானம் கொள்ளா, கர்த்தாதி கர்த்தர் நீரே, தேவாதி தேவனல்லோ, என் இதயத்தின் ராஜாவே. ஆயிரம் ஆயிரம் பேர்களிலே அழகில் சிறந்தவர் நீர் மாத்திரமே, ஆயிரம் ஆயிரம் பேர்களிலே அழகில் சிறந்தவர் நீர் மாத்திரமே. உள்ளத்தின் நேசமெல்லாம் உமக்கே என்றென்றும், உள்ளத்தின் நேசமெல்லாம் உமக்கே என்றென்றும். அரசாளும் அரசாளும் அகிலமெல்லாம் அதிகாரம் உள்ளவரே, அரசாளும் அரசாளும் அகிலமெல்லாம் அதிகாரம் உள்ளவரே. வானாதி வானம் கொள்ளா, கர்த்தாதி கர்த்தர் நீரே, தேவாதி தேவனல்லோ, என் இதயத்தின் ராஜாவே. வானாதி வானம் கொள்ளா, கர்த்தாதி கர்த்தர் நீரே, தேவாதி தேவனல்லோ, என் இதயத்தின் ராஜாவே. சேனை சேனை தூதரோடு வாரும் வாரும் என் நேசரே, சேனை சேனை தூதரோடு வாரும் வாரும் என் நேசரே.
மகிமையின் ராஜாவாக நீர் வரும் நாளை எதிர்நோக்குவோம். மகிமையின் ராஜாவாக நீர் வரும் நாளை எதிர்நோக்குவோம். அரசாலும் அரசாலும் மகிழவெல்லாம் அதிகாரம் உள்ளவரே. அரசாலும் அரசாலும் மகிழவெல்லாம் அதிகாரம் உள்ளவரே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உன்னை தாங்கக்கூடிய அவர் கிருபையை நோக்கி பார்த்தது என்னை நடத்துகின்றது. கிருபையே உங்க இரு கைகளை உயர்த்தி நேசரே உம்முடைய மாறாத கிருபை என்னில் வருவதாக ஆண்டவரே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கினதும் கிருபை ஆண்டவரே. கண்ணீரின் பாதையில் நிறுத்த போது எனக்கு காக்கும் கிருபை. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின. உன் உடைக்கப்பட்ட நிலையில் நீ யோசித்துப்பார். உன் கண்ணீரின் நிலையை நீ யோசித்துப்பார். உன்னை அதெல்லாம் தாண்டி கொண்டு வந்தது என் நேசரின் கிருபை மாத்திரமே. உங்க இரு கைகளை உயர்த்தி கிருபையே என்னும் மாறாத உன் கிருபையே. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா ஒன்றுமே இல்லாமல் வெறுமை நிலையில் வந்திருக்கிறாயோ கிருபை உமக்கு இருக்கிறது. அவர் கிருபை கிருபையே மாறாத இயேசுவின் கிருபை மாத்திரமே. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. என்னை நடத்துகின்றது. கிருபையே என்றும் மாறாதும் கிருபை ஆண்டவரே. கிருபையே என்னை விட எத்தனை பேர் தகுதியா இருந்த போதும் என்னையும் கிருபை தேற்றினார் ஆண்டவரே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று. என்னை விட எத்தனை பேர் என்னை விட எத்தனை பேர் பாவத்தின் அழைக்கில் இருந்த என்னையும் உன் கிருபை தேற்றியதே ஆண்டவரே. என்னை விட எத்தனையோ பேர் நல்லவனா இருந்தும் இந்த நிலையில் என்னை வெற்றிருக்கிறேன் ஆண்டவரே. உன் கிருபை மாத்திரம் தான் ஆண்டவரே. கிருபை என்னை வாழ வைத்தது. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. என் தோள்களில் தூக்கி சுமந்து கொள்ளும் கிருபையே. உங்க இரு கைகளை வைத்து அந்த கிருபையை பாடுவோமா? அந்த கிருபை உள்ள தேவனே. கிருபையே கிருபையே மாறாத என்று மாறாத கிருபை ஆண்டவரே. மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்க
நடத்துகின்றது உங்க கிருபைதான். என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான். அந்த கிருபை உங்களுக்காக செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து நினைத்து பார்த்து ஒரு நன்றி உள்ளத்தோடு அந்த கிருபையை பாடுவோம். அவங்க இரு கைகளை உயர்த்தி கிருபையே மாறாத நல்ல கிருபை, மாறாத நல்ல கிருபை, சுத்தமுள்ள கிருபை, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். Greetings to you in the name of the Lord and Savior Christ Jesus. இந்த நாளிலே தேவன் உங்களோடு கூட பேசும்படியாக எனக்கு தந்த வார்த்தை Today the given word from God for our concentration. சங்கீதங்களின் புஸ்தகம் 139 அதிகாரம். Psalm 139. அதிலே 17வது வசனத்திற்கு அவருக்கு நாம் அன்பு செலுத்தலாம். தேவனே, சத்தமா சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to God. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. தாவீது அரசன் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட பேசும்படி அவன் வாயின் மூலமாய் இந்த வார்த்தை தேவன் திருவலம் பற்றினார். Through the mouth of David, the Lord declared this word for us. தேவனே, Lord, உம்முடைய ஆலோசனை எனக்கு எத்தனை எனக்கு அருமையானவைகள், எத்தனை அருமையானது, அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா praise சொல்லுங்களேன். God. இந்த வேதத்தை அவர் எனக்கு கொடுத்து இதை கொண்டு ஒரு ஜனத்திற்கு பிரசங்கம் பண்ணு என்றார். He said, preach this word to your people. அவருடைய ஆலோசனையை விட்டு நீ வெளியே போகும் பொழுது If you go out from his நீ thoughts, எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் whatever you made effort, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஆசீர்வாதங்களை காண you முடியாது. cannot see the blessings of God. வேதம் சொல்லுகிறது, The Bible says, தாவீதை விட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் எவன்? there is no one like ஆனால் அவன் David. சொல்லுகிறான், The blessed one ஆண்டவரே says, உம்முடைய ஆலோசனை எனக்கு எத்தனை. அருமையானவை. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா How சொல்லுங்களேன். precious also பலத்த are கைகளை thy தட்டி thoughts. எத்தனை How அருமையானவைகள், precious your counsels. அவைகளின் தொகை அவைகளின் எவ்வளவு தொகை எவ்வளவு. அதிகம். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். How great is இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட அவருடைய தொகையின் அதிகத்தை பற்றி பேச போகிறார். Today he is going to speak about his great precious அவரை things. ஒரு ஷார்ட்டாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். Don't think that he is very உங்களால் little. நட்சத்திரத்தை எண்ண கூட முடியுமா? Can you count the stars அதன் of தொகைகளை heaven? அளவிட முடியுமா? Can you measure the அதை stars? கணக்கு சொல்ல முடியுமா? Can you count the stars of அவருடைய heaven? வல்லமை அத்தனை அதிகம் உள்ளது. Same way his power is அவருடைய also, கிருபை அத்தனை அதிகம் உள்ளது. mercy also இன்றைக்கு uncounted. உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். Today the Lord says, நான் அதிகம் அளிக்கும் ஆசீர்வதிக்கும் தேவன். I am a God to bless you abundantly. இன்றைக்கு அவரோடு கூட பேசுகிறது, நான் எவ்வளவு அதிகமானவர் என்று சொல்லி. He shows himself about his abundant. இந்த அதிகத்தின் சொல்லை பற்றி யாருக்கும் விவரம் தெரியாது. No one understands this abundant of God. நம்முடைய வாழ்க்கையில நாம் கொஞ்சமா நினைத்துக்கொண்டு இது போதும் என்று எண்ணிக்கொள்ளுகிறோம். We are very limited people. அதற்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம். Taking the word போதும் from என்கிற மனதோடு கூட தெய்வபயம் மிகுந்த ஆதாயம். that. You know the satisfaction is, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், Lord said, அவருடைய தொகை எத்தனை அதிகம், how great is the அவர் sum உனக்கு of them, வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எத்தனை அதிகம், how great stored blessings அவர் for உனக்கு you, வைத்திருக்கிற மேன்மைகளை எத்தனை அதிகம், abundant glorious things அவர் for உனக்காக you, வைத்திருக்கிற மகாபெரிய கிருபைகளை எத்தனை அதிகம். how great stored mercy இன்றைக்கு for you. கர்த்தர் சொல்லுகிறார், Today the Lord நான் says, உனக்கு அதிகம். I am sufficient for you. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. நான் உனக்கு அதிகம், I am abundant for you. நான் உனக்கு அதிகம். I am abundant பலத்த for you. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Let's all clap. என்ன விசுவாச கைத்தட்டு, Let's all clap. சத்தமா கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. to God. நான் அதிகம் என்று சொல்லுகிறார். He said, I am abundant என் for அருமையான you. கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. பவுல் அப்போஸ்தலன் எபேசுவுக்கு எழுதும்போது அழகாக சொல்லுகிறார். Paul apostle wrote a letter என்ன to சொல்லுகிறார்? Ephesians. What does he நாம் say? வேண்டிக் கொள்வதற்கும் To pray, நினைப்பதற்கும் to think, அதிகமாய் நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கிற வல்லவர் என்று சொல்லுகிறார். mighty God performing more than our thoughts and our limits. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அல்லேலூயா. Praise God. கிருபை என்கிறது விசேஷித்தமானது. Mercy is special. ஆனால் அதை நாம் இழந்து விடக் கூடாது. Should not forget. நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கிற தேவன் அவர். He is a God who do mighty deeds among us. எபேசியர் 3 அதிகாரம் 20 வசனம் சொல்லுகிறது. Ephesians chapter 3 verse என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து Look at பாருங்கள். the word of the Lord. ஒரு தகப்பனுக்கு 12 ஆண் பிள்ளைகள் The பிறந்தார்கள். father gave birth to 12 children. ஒரு
பெண் பிள்ளைகள் பிறந்தார்கள். one female. ஆனால் பாருங்கள், Look at here. 12 ஆம்பளை பிள்ளைகள் இருக்க முதிர் வயதிலே இஸ்ரவேல் என்னும் நம்முடைய பிதாவாகிய தகப்பனுக்கு முதிர் வயதிலே ஒரு மகன் பிறந்தான். In his advanced age, he gave birth a son. முதிர் வயதிலே In his advanced age, இஸ்ரவேலுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். Israel gave birth a son. பாருங்க, Look at here. 10 பிள்ளைகளை விட More than the 10 children, அதிகமாய் அவனை நேசித்தான். he loved so much. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. அந்த வசனத்தை வாசிப்போமா? Shall we read ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் Genesis 37, 3, 4, 5. 3, 4 and 5. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் தன் குமாரர் எல்லோரிலும் அவனை அதிகமாய் நேசித்து கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும். Praise God. இப்ப 10 பிள்ளை யாருக்கு பிறந்துச்சு? அவருதான் பிறந்துச்சு. ஆனா அந்த பர்టిక్యులர் அந்த பிள்ளையை தனக்குன்னு சொல்றார். Specifically, he claimed this child. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா படிச்சு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை பிடிக்குமா, தெனாவட்ட சோல்ற தூக்கி போற பிள்ளைகளை பிடிக்குமா? You know, we love சத்தமா only சொல்லுங்களேன். disciplined children, isn't it? 10 பிள்ளை அவருக்கு தான் பிறக்குது. He gave birth to 10 children. நல்லா கவனிக்கும், முதிர் வயதிலே In his advanced age, தனக்காக இந்த மகன் பிறக்கிறான். he was born for அதன் himself. அர்த்தம் என்ன? Meaning, அவனுடைய ஒட்டுமொத்த குடும்பத்திற்காக அவர் பிறந்தான். he was born for his whole family. ஒட்டுமொத்த இஸ்ரவேலுக்காக பிறந்தான். For the people. உலகம் எங்கிலும் பஞ்சத்திலே பசியிலே வாழ போற மக்களுக்கு ஆகாரம் கொடுக்க பிறந்தான். When the time of famine, அப்படித்தான் இயேசு பிறந்தார். same way Jesus was born. ஹalleluya. Praise the Lord. யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் தனக்கு பிறந்ததினால், இஸ்ரவேல் நல்ல அந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப டச்சிங். தனக்கு பிறந்ததினால. He was born for himself. மத்தவங்க எல்லாம் மாத்தி மாத்தி பிறந்தாங்க. For the challenging she gave birth. தெரியுமா உங்களுக்கு? Do you know that? வேலைக்காரிக்கும் பிறந்தாங்க, For the servant, இன்னொரு வேலைக்காரிக்கும் for பிறந்தாங்க. another servant. லேயாளுக்கு 2 வேலைக்காரி இருந்தாங்க. Leah had 2 children. லேயாலும் புள்ள பெத்திச்சு, வேலைக்காரியும் புள்ள பெத்திச்சு, இன்னொரு வேலைக்காரியும் புள்ள பெத்திச்சு. These all guys gave ஆனா birth. ராக்கேல் மட்டும் தான் பெத்திச்சு. But Rachel is different. பலத்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு, Let's all clap. உலகத்துல எத்தனை பிள்ளைகளும் பிறக்கலாம், Many children இயேசுவை போல பிறந்த பிள்ளை எவனும் இல்லையா? but no one like Jesus. இந்த வார்த்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at this word of வேதம் எவ்வளவு அழகா எழுதியிருக்கிறது. What a beautiful தனக்கு அவன் பிறந்தபடினாலே அவனை மட்டும் அதிகமாய் நேசித்தான். He loved Joseph more than all இந்த his அதிகம் children. என்ற சொல்லுக்கு நீ தகுதியாய் இருக்கும்படி Are you விரும்புகிறேன். worthy for this word more? எல்லாருமே சபைக்கு வரலாம். Every may come to the church. அண்ணன் சபைக்கு வருவான், தம்பி வரமாட்டான், தம்பி சபைக்கு வருவான், அண்ணன் வரமாட்டான், மாமன் சபைக்கு வருவான், மாமியார் வரமாட்டாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? All the family members may come to the church. கர்த்தருடைய or not. சமூகத்தில் வரும் பொழுது When you come to the temple, யார் அவரை அதிகமாக who love more? தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்களோ Listen to the word of God. தேவன் அவர்களை அதிகமாய் நேசிக்கிறார். The Lord will love them more than ஒரு all. அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. ஆனா இது ஒரு மிரக்கல் என்ன தெரியுமா? What is that miracle? தேவன் யாருக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை தருகிறாரோ, To whom he give blessings, யாரிடத்தில் அதிகமாய் கொடுக்கிறாரோ, to whom he give blessings, ஆனால் அவனை சாத்தான் பகைப்பான். Satan will hate. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. சாத்தான் வேற எங்கிருந்து பகைக்க மாட்டான். He will not come somewhere else. வேதம் சொல்லுது, ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் Vitare. வீட்டாரே. From their house. மாமனாருக்கு மருமகள் விரோதமா எழும்புவாள், மாமியாருக்கு மாமனார் விருப்பம் பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறது. These kingsmen always rising against them. நல்லா கவனிச்சு பாருங்கள். Listen. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. The Bible says, ஆனால் but, வேதம் என்ன சொல்லுது? what does அவன் it- சகோதரர் எல்லோரிலும் இஸ்ரவேல் அவனை ஆசீர்வதித்தான், அவனை நேசித்தான், அவனை அதிகமாய் நேசித்தான். Israel loved Joseph more than all his children. வாசிக்கலாம் 4ஆம் வசனத்தை. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவன் சகோதரர் எல்லோரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறது. கையை தட்டி மூணு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. அவர் ஆலோசனை எத்தனை அதிகம் தெரியுமா? How his counsels are அவருடைய wonderful. கிருபை எத்தனை அதிகம் His தெரியுமா? mercy is இந்த uncounted. அதிகமான இடத்திலே உங்களை நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். You should set yourself in the பைபிள்ல ஏராளமான வசனம் There இருக்கிறது. are many words in the எல்லா Bible. வசனத்துக்குள்ள உங்களை பூந்து நிக்க வைக்க வேண்டும் விரும்புகிறேன். You have to claim every promises of ஒரு God. அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அவன் சகோதரர் எல்லோரிலும் அவனுடைய தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவர்கள் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனுக்கு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். கைகளை தட்டி மூணு அல்லேலூயா Praise சொல்லுங்க. God. அல்லேலூயா. Amen. அல்லேலூயா. Praise the Lord. ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். One thing understand. உங்களை மற்றவர்கள் பகைக்கிறார்கள் என்று சொன்னால், When somebody hate உங்க you, சொந்த சகோதரர் பகைக்கிறார் என்று your சொன்னால், brother hate you, உங்கள் குடும்பம் உங்களை பகைக்கும் என்று your சொன்னால், family come against கர்த்தர் you. உன்னை அதிகமாய் நேசிக்கிறார். Meaning is
The Lord loves you. உன்னை கர்த்தர் நேசிக்கிறார். The Lord loves you. கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறது அதிகம். The Lord stored abundant blessings அந்த for you. இடத்திலே உன்னை அவர் கொண்டு வர விரும்புகிறார். He did bring to பலத்த that place. கரங்களை தட்டி கர்த்தருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. தாவீது சொல்லுகிறான், ஆண்டவருடைய ஆலோசனை, அவருடைய கிருபையும், அவருடைய இரக்கத்தின் பரிவும் தயவும் எத்தனை அதிகம். His mercy, His blessings, His favor is abundant. அவருடைய சகோதரர்கள் 7 பேரும் இஸ்ரவேல் கிராமத்திலே பணிபுரிந்தார்கள். The brothers working in an army. ஆனால் இவனோ ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மேய்ப்பன். He was a poor shepherd. ஆனால் இன்று கர்த்தர் சொல்லுகிறார், Today the Lord says, என்னுடைய ஆசீர்வாதம் எத்தனை அதிகம். My blessings are so நான் உங்களை precious. அதிகமான இடத்தில் வைக்க I'm விரும்புகிறேன். going to bring you நீ in குறைவான the இடத்துக்கு போக விரும்புகிறாய். Don't run after the short உன்னுடைய distance. ஆவிக்குரிய அனுபவத்தை நீ அலைசி பார்க்க வேண்டும். Analyze your spiritual experiences. என் அருமையான மகனே, மகளே, Son of the இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். Look at this verses. வேதம் என்ன What சொல்லுகிறது? does the Bible say? அவனுடைய சகோதரர்கள் அவனை அதிகமாய் பகைத்தார்கள். Their brethren hated him more. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது, When the Lord bless you, உன்னை அவர் அதிகமாய் ஆசீர்வதிக்கும் when the பொழுது, Lord bless abundantly, உன்னை அதிகமாய் நடத்தும் பொழுது, when the Lord lead you abundantly, உன்னை மற்றவர்கள் பகைப்பார்கள். others will hate you. அப்போது நீ முடிவு பண்ணிக்கலாம், Then decide. ஆண்டவர் தான் உங்களை நடத்துகிறவர், God is your guide. கர்த்தர் தான் உங்களை உயர்த்துகிறவர். God is the God who ஆனால் இங்கே lifted தீர்க்க you. தரிசனமா சொல்றேன், Sing a prophecy. அவருடைய ஆலோசனை எத்தனை அதிகம். His counsels are அவர் abundant. ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். He accounts அவர் always. யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார், He'll think இவனை about இப்படி you. வைக்கணும், To do இந்த மகளை this. இப்படி வைக்கணும். To do this அவர் woman. அதிகமாய் ஆலோசிக்கிறவர். He think many உன்னுடைய matters are வாழ்க்கையில் நீ happening. குறுகியே வாழாதே. Don't அவருடைய control கிருபை yourself. மிகப்பெரியது. His mercy is abundant. வேதம் சொல்லுகிறது, Bible says. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. அதைத்தான் சங்கீதக்காரன் சொன்னார். Psalmist says, என்ன சொன்னான்? what does he say? எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் More than the watchman watching for the day. என்னுடைய ஆத்துமா கர்த்தருக்கு அதிகமாய் காத்திருக்கிறது. Our soul always waiteth for God. கைகளை தட்டி ஒரு அலையா சொல்லுங்களேன். Praise God. எந்த மனிதன் அந்த இடத்தில் வருகிறானோ Whom shall come into this அவனை place, கர்த்தர் அதிகமாய் He will ஆசீர்வதிப்பார். bless them abundantly. அவனை அதிகமாய் He will உயர்த்துவார். lift up them more அவனை and more. அதிகமாய் He மேன்மைப்படுத்துவார். will honor them more and more. எப்பயுமே குறுகி குறுகி வாழ்றோம். Always we are not coming to that தேவன் place. உங்களை அதற்கு தெரிந்து கொள்ளவில்லை. He never elect for that. உங்களை அதிகமாய் தெரிந்து கொண்டார். He elect for you உங்களை to bless, மேன்மைப்படுத்த தெரிந்து கொண்டார். to honor you. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. மார்க்குவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். Mark chapter 4, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 23 24 வாசிக்கலாம். 23. கேட்கிறதுக்கு ஒருவன் கேட்கிறதுக்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் காது உள்ளவனாய் இருந்தால், கேட்க கடவன் என்றார். காது உள்ளவன் காதுல கை வச்சு எனக்கு காது இருக்குதுங்க ஐயா. பின்னும் அவர் அவர்களை நோக்கி பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் அந்த அளவினால் உங்களுக்கும் உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. அத சரியா கவனித்து கேட்கிறவனுக்கு If you perfectly obey the voice of God, எப்படி கொடுக்கப்படும்? அதிகம். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. He will give ஹalleluya. abundantly. அதிகம் என்கிற அதிகார வல்லமை அறியாமல் வாழாதே. You should understand the power of God. and கேட்கிறவனுக்கு abundance of God. அதிகமாய் கொடுக்கப்படும். He who asks will get more. கவனித்து பார்க்கிறவனுக்கு, You should listen to the word கவனித்து of God. அதை கவனித்து If நோக்குகிறவனுக்கு you pay your attention to God, அதிகமாய் will கொடுக்கப்படும். get more. அதனால தான் தாவீது சொன்னான், So David said, அவருடைய ஆலோசனை எனக்கு எத்தனை அதிகம் His என்றார். counsels are abundant for அவருடைய me. ஆலோசனை அதிகமாய் இருந்ததனால தான் Because the plan of 40 God, வருஷம் இஸ்ரவேலை அரசாண்டான். 40 years he ruled Israel. நல்ல முதிர் வயது வரை In advanced age, செல்வந்தனாய், with riches, ஐஸ்வரியமுள்ளவனாய், with the riches, ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், the blessed, ஆசீர்வாதத்தில் நிரம்பினவனாய் filled with blessings. நீ வாழாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? What is the reason for the lack நீ of blessing? கவனிப்பதும் இல்லை, You are not paying attention. கவனித்து கேட்பதும் இல்லை. You are not hearing the word of God. கவனித்து கேட்கிறவனுக்கு He who hears அதிகமாய் கொடுக்கப்படும். will get more. இன்றைக்கு ஒரு தீர்மானம் Take a எடுத்துக்கொள்ளுங்கள். decision today. எதையெல்லாம் நீ இழந்தாயோ, Whatever you lost, ஆண்டவரே எனக்கு அதை திரும்ப தா என்று சொல்லி I want to regain நீ it. கேட்கும் பொழுது If you ask கர்த்தர் அப்படியே திரும்பி கொடுக்க மாட்டார், 2 மடங்காய் He தருவார். will give abundantly. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise God. எத்தனை மடங்கு தருவாரு? 2 மடங்கு. 2 மடங்கு தருவார். Double fold. யோபு கேட்டான், Job asked. 2 மடங்கு He கொடுத்தார். gave double fold. யோபு கேட்டான், Job asked. 2 மடங்கு கொடுத்தார். He gave double fold. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். Instead of your shame, you will get உங்கள் double இலச்சைக்கு portion. பதிலாக Instead of your shame, உங்கள் பாகத்திலே சந்தோஷம் அடைவீர்கள். You will
receive your portion. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. அதைத்தான் தாவீது That's சொன்னான். what King David says. ஆண்டவரே, O Lord, என் தேவனே, my God, உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அதிகம் என்றார். how precious are your counsels. உன்னை ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். He delight to bless you more and more. நாம என்ன செய்யறோம் தெரியுமா? But what we do? அது பக்கமாய் திரும்பாமல் We fail to pay உடனே attention. துள்ளி குதிக்கிறோம். Immediately we are jumping. உடனே துள்ளி குதிக்கிறோம். We are jumping. இல்ல, No. என் அருமையான மகனே மகளே, Son and daughter, நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், In the name of Christ Jesus, I am saying that. கேட்கிற எவனோ அவனுக்கு அதிகமாய் He கொடுக்கப்படும். who asks unto God will get more. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Praise சொல்லுங்களே. be to God. கேட்கிறவனுக்கு அதிகமாய் He who கொடுக்கப்படும். asks will get more. ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தேவனுக்கு முன்பு நின்றார்கள். House of Israel came to the presence of அப்பொழுது God. தீர்க்கதரிசி ஏசாயா மூலமாய் ஆண்டவர் சொன்னார். Through prophet Isaiah, the Lord said, நல்லா கவனிங்க. Listen. அதிலே சிலர் பிள்ளை இல்லாமல் வந்திருந்தார்கள். some barren came, சிலர் பிள்ளைகளோடு some வந்திருந்தார்கள். along with children. ஆண்டவர் பார்த்தார். Lord, look at them. பிள்ளை உள்ளவங்க பிள்ளை இல்லாதவங்களை கிண்டல் பண்ணுவாங்க. And they will mock the barren. ஒரு மாதிரி ஏளனமா பேசுவாங்க. They will hesitate. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? But what does the Bible say? ஆண்டவர் சொன்னார், Lord said, பிள்ளை பெறாத மலடியை மகிழ்ந்து களி கூறு Oh, என்றார். barren, rejoice and கரங்களை glad. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பிள்ளை பெற்ற ஸ்திரீகளை விட More than that have children, பிள்ளை பெறாத அந்த ஸ்திரீகளுக்கு பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். this barren have more children. சீரியா என்கிற தேசத்தை நாகமான் என்கிற ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் The ரட்சித்தார். name and the Lord saved Syrians. ஆனால் But அவன் குஷ்டரோகி. he was a man of leprosy. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. ஆனால் But அந்த வீட்ல ஒரு வேலைக்கார பொண்ணு இருந்துச்சு. there was a servant maid தன்னுடைய எஜமானுடைய மனைவி பார்த்து, to the அம்மா, servant said to நம்ம the ஐயா mistress, ரொம்ப நல்லவரா இருக்காரு, our sir is very good, நல்ல மனுஷனா இருக்காரு, very good person. ஆனா அவர் குஷ்டரோகியா இருக்காரு. Even though he was a அவர் இஸ்ரவேலுக்கு போனார்னா if he went to go அங்கே to இருக்கிற Israel, தீர்க்கதரிசி ஒருவர் இவரை சுகமாக்குவார் the என்றார். prophet of Israel will heal. ஹalleluya. Hallelujah. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. உடனே Immediately. இதை தன் வேலைக்காரி சொன்னதை தன் கணவன்கிட்ட சொல்லுகிறாள். And this woman Sharon to அவன் her உடனே என்ன husband. பண்ணான் தெரியுமா? You know, ராஜா கிட்ட ஒரு ரிட்டன் லெட்டர் he வாங்குறான். received a letter from the king. அதாவது எம்பசில வாங்குறது போல இன்னைக்கு ஒரு நாட்டுக்கு போனா இன்னொரு நாட்டுல எம்பசில சீல் அடிக்கணும், ஒரு கடிதங்கள் கொடுக்கணும், அதுக்குரிய டிரான்ஸ்போர்ட் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. You know, like a visa. Same thing happened. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ அந்த நாட்டின் அரசனிடத்திலே ஒரு கடிதத்தை வாங்கி கொண்டு He புறப்பட்டான். received the letter from the king of புறப்படும் the பொழுது country. குதிரைகள் போகிறான். And riding on the நல்ல வஸ்திரம், houses, good நல்ல goods, Dress, good dresses, பணம், காணிக்க had money, எல்லாம் எடுத்துட்டு போறான். carrying many things. எடுத்துட்டு போன உடனே அரண்மனைக்கு போகிறான். He went to the palace. அப்பொழுது அரண்மனையில பதில் சொல்றாங்க. They answered to him. அந்த பதில் கடிதங்கள் இவன் கொண்டு வந்து கடிதம் ராஜா வாங்கி படிச்சிட்டான். The king read the letter. நல்லா படிச்சவன் சட்டை கிழிச்சுக்கிட்டான். Told his government, நான் இவனை தொட்டு சுகமாக்குறது நான் என்ன தேவனான் I பயந்தான். am a God to heal this guy. நான் ஒரே பையன் அவனுக்கு. ஏன்னா வந்துக்கிறது யாரு? Who is coming here? வந்துக்கிறது யாரு? வாரியர். With the Viran. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. பயம். Frightened. இந்த செய்தி எலிசாவுக்கு போகுது. This news reached to Elisha. அப்ப எலிசா சொல்றாரு, Elisha said, இஸ்ரவேல் தீர்க்கதரிசன் ராஜா பைத்தியக்காரன் மாதிரி சொல்றான், அவனை என்கிட்ட அனுப்ப சொல்றான்ட்டான். send unto me. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. எத்தனை காரியமாயிருந்தாலும் Whatever matter it may ஒன்றை be. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். Listen to me. அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு எலிசாவின் வீட்டின் வாசற்படிக்கு They வருகிறார்கள். forward the letter to the gate of Elisha with this அவனுடைய வேலைக்காரன் வெளியே போகிறான். servant going out இந்த கடிதத்தை கொடுக்கிறான். and share the ஐயா ராஜா அனுப்பி இருக்கிறாரு, Sir, king forward இவரை this letter சுகமாக்கணுமா? to heal this man. யாரு? Who? நாகமான் எலிசாவின் வீட்டிற்கு போனான். Naaman reached the doorpost of Elisha. எலிசா உள்ள இருக்கிறாரு. Elisha inside the house அப்போது வேலைக்காரன் சொல்றாரு, said to the servant, ஐயா இந்த மாதிரி நாகமான் ஒருத்தர் வந்திருக்கிறானோ தெரியும், அவனை போய் யோர்தான்ல குளிச்சிட்டு போக சொல்லுட்டார். go down to Jordan and take bath. யோர்தான்ல 7 தடவை ஸ்நானம் பண்ணிட்டு போக சொல்லு. 7 times submerge into Jordan. உடனே இவனுக்கு கோவம் வந்துச்சு. He become angry. நாட்டை விட்டு நாடு வந்திருக்கிறேன், Coming from other country. ஒரு அல்லேலூயா சொல்லணும். நான் யாருன்னு தெரியாம He do not know about me. அந்த தீர்க்கதரிசி This prophet, இங்க யோர்தான்ல குளிச்சிட்டு போக சொல்றான். he is commanding me. அந்த இஸ்ரவேலின் தண்ணீராகிய யோர்தான் நதியை விட More than the river of என் Israel. சீரிய தேசத்தின் நதி ஆப்பனாரும் சாப்பனாரும் எவ்வளவு நல்லதுன்ட்டான். In our country there are sufficient rivers. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. சொல்லிட்டு கோபத்தோடு கிளம்புறான். With great angry he ஏய் went. ஏடா கிளம்புடா போலாம். We will go there. அவன் போன வழியை பார்க்கணுமே. Look at the way. அவன் போய்கிட்டு இருக்கும்போது On the way. யோர்தான் ஓடி நிக்குது. Nearby Jordan river. ஒரு அல்லேலூயா சொல்லணும். Amen. அல்லேலூயா. Amen. உடனே அவன் வேலைக்காரன் சொல்றான், Servant said,
ஐயா My father. என்னடா அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியம் சொன்னா When the செஞ்சிருப்பீங்களா? prophet said a great thing, you can immediately do it, isn't it? நான் உன்னை சுகமாக்குனா 10 பேரை வெட்டிட்டு வானு வீட்டு வந்திருப்பான். If you kill 10 members, immediately he will do நீ it. அதை செய்டா இதை செய்யனா செஞ்சிருப்பீங்க. If you do அவர் something, என்ன சொன்னாரு? what does he say? அவர் என்ன சொன்னாரு? What does he said? அவன் கேக்குறான், யோர்தானில் 7 தரம் முழுகுன்னு சொன்னாரு. Go to Jordan and அதை செய்வது எத்தனை அதிகம் என்றார். how important to do. Praise God. Praise God. Hallelujah. Praise the Lord. தீர்க்கதரிசி சொல்வதை செய்வது எத்தனை அதிகம். அதிகம். கரங்களை தட்டி ஒரு வேளைய சொல்லுங்களேன். How much to do அதுதான் the அவருடைய ஆலோசனை. the counsel of the அதுதான் அவருடைய செய்தி. that is the message. அதுதான் தேவனுடைய மகிமை. That is the glory of God. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. எத்தனை அதிகம். How much? உங்களை தேவன் அதிகமான இடத்தில் விரும்புகிறார். The Lord delight to bless you abundantly. அதிகமான மேன்மைகளை செய்ய விரும்புகிறார். To do glorious things. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கே இருக்கிறது என்று கவனித்து Where பாருங்கள். are you now? என் அருமையான மகனை மகளே, Son and daughter. வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at the word of the Lord. ஒரு நாள் One day, இஸ்ரவேல் ஜனங்களை கிதியோன் என்கிற ஒரு பாஸ்டர் வழி நடத்தினார். Gideon, a person, led the people of Israel. அந்த பாஸ்டருக்கு பேர் என்னங்கோ? What is the name of the pastor? அந்த பாஸ்டருக்கு பேர் என்ன மகளே? கிதியோன். கிதியோன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Gideon. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. அவர்களை வழி நடத்தும் பொழுது When he led, அவர்களோடு கூட சண்டம் பண்ற யுத்தம் பண்ணுகிற வாரியர்கள் 32,000 பேர் இருந்தாங்க. there are 22,000 warriors was with him. எத்தனை பேர் இருந்தாங்க? How many? 32,000 பேர் இருந்தாங்க. 32,000. ஆனால் இவர்களுக்கு விரோதமாக மீதியானியர்கள் வந்திருக்கிறாங்க. Midianians encamp against வேதம் them. என்ன சொல்லுகிறது? What does the Bible say? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 11. நியாயாதிபதிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் Judges chapter 7. 12வது வசனங்களை ஒருவர் வாசிக்க verses கேட்கலாம். 12. மீதியானியரும் மீதியானியரும் அமலேக்கியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் சகல கிழக்கத்தின் புத்திரர்களும் வெட்டுக்கிளிகளைப் போல வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். திரளாய் பள்ளத்தாக்கில் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் படுத்திருந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை. எமோ இங்க நிமிருங்களேன். Lift up your அவங்க head. ஓட்டி வந்த ஒட்டகத்துக்கு என்ன இல்ல, There is no count. என்ன முடியல, Count for the camels. கணக்கு இல்ல. Uncountable. ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை. கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தது. நல்ல கவனிங்க, கடற்கரை மணல போல திரளா இருக்கிறாங்க. Like a sand, a seashore. என்ன கவனிக்க வேண்டும். Listen. கணக்கில்லாத கூட்டம் இஸ்ரவேலுக்கு விரோதமா வருகிறது. Uncountable group came against ஆனால் Israel. இஸ்ரவேலிலே In Israel. 32,000 பேர் இருக்கிறாங்க. Only 32,000 எத்தனை people. பேர் இருக்காங்கன்னா 32,000. 32,000 பேர் இருக்கிறாங்க. Only 32,000. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை கிதியோனுக்கு Then உண்டாகிறது. the word of God came to Gideon. ஏனென்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? சின்னவன் 1000 சிறியவன் பலத்தை சாதி. Little is 1,000. உங்களில் சிறியவன் 1000 பேரை தொடுதுவான்னாரு. Amen. ஒரு அல்லேலூயா Little is- சொல்லுங்களேன். Cast a 1,000. அவ்வளவு பலசாலிகள் இஸ்ரவேலர்கள். Such a mighty people. ஆனா என்ன நடந்துச்சு? What happened? இவர் என்ன பண்ணிட்டாரு? What is ஆண்டவர் சொன்னார், கிதியோன் Gideon, இவங்களோட கூட சண்டை போட்டு ஜெயிச்சா நாங்க சண்டை போட்டு ஜெயிச்சோம்பாங்க, என் நாமத்துக்கு மகிமை இல்லாத போயிடும். they fight with them, they will blow their தங்க trumpet. மாம்சத்து மேல ஓடி வச்சுக்குவாங்க, They will honor their சோல்ற flesh. தூக்கிக்குவாங்க. They lift up their அது shoulders. வேலைக்கு ஆகாது. It is not work. இவர்களை பரிசித்து காட்டு என்றார். Testify them. அப்ப பரிசித்து காட்டுறாரு. Testify அந்த them. கூட்டத்தை ஒரு பக்கம் பார்க்க சொல்றாரு. Look at the group. ஒட்டகத்தை பார்த்தான், பாதி பேருக்கு புடிங்கிச்சு பின்னாடி. They look at the camels and frightened. தலையை என்ன முடியல, Cannot count. மணல் மாதிரி படுத்து கிடக்குறான். Like a sand of the அப்போ ஆண்டவர் சொல்றாரு, And the Lord said, பயமும் திகிலும் உள்ளவன் கீழையாத்து மலைக்கு விரைவாய் ஓடட்டும் என்றார். fearful run unto the mountain. கரங்களை தட்டி ஒரு அலையா சொல்லுங்களே. Praise the Lord. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். Judges 7. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. 22,000 பேர் ஓடிட்டான். 22,000 people ran out. மீதி 10,000 பேர் சில்றக்கறான். Only 10,000. ஒரு அலையா சொல்லுங்களே. Amen. அந்த நேரத்துல கவனிங்க, 10,000 பேர் இருக்கிறான், 22,000 பேர் ஓடிட்டா இருக்கிறவனுக்கு இன்னும் பயம் வருமா வராதா? You know others, what is the condition of them? ஹலோ, வருமா வராதா? வருமா They வராதா? are also under the grip of fear. கவலைப்படாத, வரக்கூடாது, Should not be. வரவே கூடாது. Should not. ஒரு அலையா சொல்லுங்களே. Praise the Lord. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, Lord said, மீதி எவ்வளவு பேர் இருப்பாங்க ஆண்டவரே? ஆண்டவர் கிதியோன், Gideon, மீதி எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு கேக்குறாரு. how many சபையோரை கவனிங்கள், Listen. அதுதான் உங்கள் விசுவாச வாழ்க்கை. that is a faithful life. இருக்கிறவைகளை இல்லாதவைகளாய் மாற்றுகிறவர், He is a God to do anything. இல்லாதவைகளை இருக்கிறவராய் மாற்றுகிறவர். Amen. அவருடைய பார்வையில் லேசான காரியம். It is easy in the sight of ஒரு God. அலையா சொல்லுங்களே. Praise the Lord. அப்ப ஆண்டவர் கேட்டாரு, எவ்வளவு பேர் பார்க்கான்னு கேக்குறாங்க. How many people are there? ஆண்டவரே 22,000 பேர் ஓய்ட்ட ஆண்டவரே, 22,000 மீதி ran out. 10,000 சொல்ற பேர் இருக்கு ஆண்டவரே. 10,000 people. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, Lord said, உன்னோடு கூட இருக்கிறவங்க அதிகம்ட்டாரு. Amen. Great வாசிக்க company போமா. in the sight of God. என் அருமையான மகனை மகளே, Son and daughter. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் Chapter 7. 3-4 வாசிக்க 3 கேட்போமா? and 4. ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ ஆம் அவன் திரும்பி கீழையாத்திற்கு மலையிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று என்றார்.
பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் ஆ. 22,000 பேர் 22,000 திரும்பி போய்விட்டார்கள். 10,000 10,000 பேர் மீதி இருந்தார்கள். கர்த்தர் கிதியோனை நோக்கி ஜனங்கள் இன்னும் அதிகம் கையை தட்டி ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். Praise the Lord. அப்படி ஆலோசனை புரிய முடியுமா? How can we understand the counsel of God? என் அருமையானவர்களே, Beloved, அவ்வளவு பேரை அனுப்பிச்சு விட்டாரு. He sent out everybody. 300 பேரை வச்சுக்கிட்டாரு. He elected only 300. 300 பேரை வச்சுக்கிட்டு With this 300. ஒண்ணே ஒண்ணு செஞ்சாருங்க. He did one thing. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. ஒண்ணே ஒண்ணு செஞ்சார். He did one thing. ஒரு பக்கம் கிதியோன், One said Gideon. மற்றொரு பக்கம் பூரா. Another said our ரெண்டு servant. பேருக்குள்ளே பயம் இருக்கிறது. He also under the grip of fear. ரெண்டு பேருக்குள்ளேயும் பயம் பயம் இருக்கிறது. They are under the grip அன்று of fear. சொல்லி போக பயப்பட்டாயானால் கூட புறாவை கூட்டு கொண்டு போய் என்கிறான். If you had to go to the ஓ battlefield, மகனே மகளே, son and daughter in Christ, நீ யாரை கூப்பிடுகிறாயோ whom தெரியாது, you cry. பரிசுத்த ஆவியை கூப்பிட்டு கொண்டு போ. call the Holy Spirit. ஒரு அல்லேலூயா Wherever சொல்லுங்களேன். you go. இந்த செய்தியை கேட்கிற சகோதரா, Brother, those are the words. உன்னுடைய நினைவை அவர் He அறிந்திருக்கிறார். knows your thought. இந்த செய்தி கேட்கிற சகோதரி, Sister, those உன்னுடைய are the எண்ணத்தை அவர் அறிந்திருக்கிறார். He knows your thoughts. உன்னோடு கூட பேசிக் The Lord is கொண்டிருக்கிறார். speaking to you. 300 பேரை கொண்டு யுத்தம் பண்ணி என்றார். With the 300. மணலை போல் படுத்து கிடக்கிறார்கள். Like a sand of the ஒரு earth. பக்கம் கிதியோனுக்கு ஒரு பயம் இருக்கிறது, One Gideon under the grip of மற்றொரு fear. பக்கம் பூராவுக்கு ஒரு பயம் Under இருக்கிறது. the servant also fear. அந்த ராத்திரியிலே On that night, கர்த்தர் ஒரு வார்கோதுமையை முளைக்க the வைத்தார். Lord sent forth a bread among Hallelujah. the camp. அல்லேலூயா. Praise God. ஒரே ஒரு வார்கோதுமை, Only one bread. ஒரு வார்கோதுமை. One barley of My bread. people look here. கவனிங்கள். அந்த வார்கோதுமையின் அப்பத்தை தேவன் கையில் எடுத்தார். And the Lord took the bread. அது மீதியாரின் பாளையத்தில் உருண்டு ஓடியது. It runneth over into நான் the camp of சொல்லுகிற Midian. இந்த அப்ப வார்த்தை The word is the உன் bread. பாளையத்துக்குள்ளே வரும் பொழுது When it come into the உன் camp, சத்துரு முறியடிக்கப்படுவான். your enemies will be Are you ready? destroyed. ஒரு அப்பா இயேசுநாதர் போதியா, One bread Jesus is enough. உன்னை எத்தனை அதிகமாய் வைப்பா. How sufficiently he will bless you. அதிகம் என்கிற வார்த்தைக்கு உன்னை தகுதி உள்ளவனாய் மாற்ற விரும்புகிறார். You should be worthy to get this abundance. ரெண்டு பேர் சொப்பனம் பண்ணி சொல்றாங்க, 2% have டேய் நான் ஒரு vision. சொப்பனம் கண்டேன்டா, They had a ஒரு dream. வார்கோதுமையின் அப்பம் மீதியாரின் பாளையத்தில் உருண்டு வர கண்டேன் A என்றார். barley bread rumbled into the house of வாசிக்கலாம். Midian. அது கூடாரம் மட்டும் வந்த பொழுது அதை விழத்தள்ளி அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. பறித்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றார். கையோரத்தளே சொல்லுங்களேன். Amen. கிதியோனுக்கு தைரியம் வந்துடுச்சு. Gideon become அப்படின்னா bold. அர்த்தம் என்ன? Meaning? அந்த ஒரு வார்கோதுமை வேற யாரும் இல்லை, That one barley- தன்னோடு பேசின சேனைகளின் கர்த்தர். The Lord of hosts. ஹalleluya, Praise God. ஹalleluya. தன்னோடே பேசின கர்த்தர். The Lord who spoke to him. கர்த்தருக்கு பேர் தான் அப்பம். The name of the Lord is bread. மகளே, கர்த்தருக்கு பேர் தான் வார்கோதுமை. உம்முடைய ஆலோசனைகள் How precious எனக்கு are your அதிகம். your thoughts and ஒரு counsel. வார்கோதுமை தான். Only one bread. ஒருத்தர் தான் பாளையத்துக்கு போனார். Only one person went to the பானை camp உடைச்சார்கள். and broke the சத்தம் pot. கேட்டது. Noise came. கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் The பட்டயம். sword of God is the கிதியோனின் sword of பட்டயம் Gideon. கர்த்தரின் பட்டயம். Sword of Gideon is இன்றைக்கு sword of தீர்க்க God. தரிசனமா சொல்லுகிறேன், Prophet இந்த said, பட்டயத்தில் இருக்கிற வார்த்தை உனக்கு எத்தனை அதிகம். Oh, we have sufficient. ஆமென் சொல்றவங்க பட்டயத்தை திறந்து தலைமையில வச்சு சொல்லுங்க, எத்தனை அதிகம், எத்தனை அதிகம். எத்தனை அதிகம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? விசுவாசிக்கிற பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, என் ஆண்டவரின் வல்லமை எத்தனை The அதிகம். power of God is abundant. என் அருமையானவர்களே, Beloved. அத்தனை பேரையும் முறியடித்தார்கள். And they destroy all. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், Today the Lord says, உன் சத்துருவை முறியடிக்க நான் எத்தனை அதிகம். I am sufficient to destroy your enemies. அவர் ஒரு ஆள் போதியா. He is too much to ஒரு destroy அல்லேலூயா your சொல்லுங்க enemies. பார்க்கலாம். Hallelujah. இஸ்ரவேலுக்கு விரோதமாக Against Israel, ஒரு ராஜ்யம் வந்தது. a kingdom came. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2 Chronicles 32 அதிகாரம் 32. 6 முதல் வாசிக்க நாம் 6 கேட்கலாம். onwards. ஜனத்தின் மேல் படைத்தலைவரை வைத்து அவர்களை நகர வாசலின் வீதிகளிலே கூடி வர செய்து அவர்களை நோக்கி நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசீரிய ராஜாவுக்கும் ஏராளமான கூட்டத்திற்கும் கரங்களை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் பயப்பட மாட்டேன் சொல்ல கையை வைத்துங்க. I will not be afraid.
எல்லாரையும் கூட்டிட்டான் சபையில ஆராதனையில. Gather up the church. அசிரிய ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற படைகளுக்கும் பயப்படாதிருங்கள். கலங்காமலும் இருங்கள். அதோட சொல்ல கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் அவனோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கலாம். நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. Hallelujah. Hallelujah. Praise the Lord. That is a promise. அதுதான் வாக்குத்தத்தம். இன்றைக்கு நான் உபவாச ஜெபத்து நாட்களே தீர்க்கதரிசனமா சொல்றேன். Saying the prophecy for you. உன்னோடு உனக்கு பகைக்கிற சத்துருவை விட உன்னோடு இருக்கிறவர்கள் அதிகம். Amen. விசுவாசிக்கிறீங்களா? More with us than with him. நான் ஊழியக்காரன் சொல்றேன், எந்த அந்தகாரத்துக்கும் பயப்படாதீங்க. About powers of darkness. அவர்களோடு இருக்கிற கூட்டத்தை விட For there be more with நம்மோடு us இருக்கிற கூட்டம். than with him. அதை 8ஆம் வசனத்தை வாசிப்போமா? அவனோடு இருக்கிறது மாம்ச புயம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. ஸ்தோத்திரம். அதுல 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லணும். Amen. முன்ன சொல்லிட்டான் பயப்படாதே, கலங்காதே, Do not dismayed. அந்த கூட்டத்துக்கு நீ பயப்படாதீங்கன்னு Do not சொல்லிட்டான். be afraid. அப்புறம் சொல்றான் திடன் கொண்டு. தைரியமாயிருங்கள். நல்ல கவனி பக்கத்துல கூட இனிமே நான் தைரியமா இருப்பேன். தைரியமா தான் இருப்பேன், பயப்பட மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தைரியமா இருங்கள். அசீரியா ராஜாவுக்கு அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம். அவனோடு இருக்கிறது என்னது? ஒண்ணுத்துக்கு வராத மாம்ச புயம். ஐயா எப்ப நான் ஜெயிலப்பா, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, அவர் செய்வார்ப்பா. A person will come behind us. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கை தட்டியா glory. Praise the Lord. எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதம் உனக்கு How வேணும்? many delete climates? உங்களுக்கு கர்த்தர் அதிகமா வேணுமா கம்மியா வேணுமா? Do you want abundant or little? அது ஏன் அதிகம் சொன்னா தெரியுமா? Why abundant? அவருக்கு மற்றொரு பேர் There இருக்குது. is another name. சேனைகளின் The கர்த்தர். Lord of hosts. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Amen. Not counting. எண்ண முடியாத சேனை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. இப்போ என்ன செய்ய போறேன் தெரியுமா? Now what you are ஒரு doing? மிரக்கல் செய்ய போறேன். Doing a miracle. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? ஒரு மிரக்கல் ஜெபத்தை செய்ய போறேன். Miraculous prayer. இன்னையிலிருந்து Today onwards. உன்னுடைய மாம்ச கண்ணை திறக்க போறேன். I'm going to open your eyes. உன் மாம்ச கண்ணை திறந்து Open your eyes. இனி பயப்படாதபடி நீ வாழும்படி வாழ்க்கையை நான் முடிக்க பண்ண போறேன். I'm going to decide a good life for you. பயத்தை எடுத்துக்கொள்வீங்களா? Take up your 2 ராஜாக்களின் புத்தகத்தை நேரா திருப்புங்க. 2 Kings. 2 ராஜாக்களின் புத்தகம். 2 Kings. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். Chapter 6. அதுல 12 இருந்து வாசிக்க நாம் கேட்கலாம். 12 onwards. அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன் அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற நீ பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்டா இஸ்ரவேலை ஜெயிக்க முடியல? We cannot prevail Israel. அவனை விட நம்மகிட்ட பயங்கரமான ஆயுதம் இருக்குடா. We have sufficient weapons. அவன்கிட்ட 1000 குதிரை இருக்குடா. Only 1000. நம்மகிட்ட 1,00,000 குதிரை இருக்குடா. அவன்கிட்ட 1,00,000. 10 யானை இருக்குடா. நம்மகிட்ட 10,000 யானை இருக்குடா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இவ்வளவு பேர் இருக்கறோம்டா, எப்படிடா ஜெயிக்கறா? Why we cannot over? அங்கே தீர்க்கதரிசி ஒருத்தன் இருக்கிறான். நீ பள்ளி அறையிலே படுத்துக்கொண்டு ரகசியம் பேசினால் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அவன் சொல்லிடுவான். He will see, reveal all your secrets to the king. வாசிக்கலாம். அப்பொழுது அவன் நான் நம்முடைய மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பார்த்து என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் எங்க இருக்கிறானா? தோத்தான்ல தான் தேவன் யோசேப்பை சந்தித்தார். எலிசா தோத்தானில் இருக்கிறான் என்று செய்தி கிடைச்சிச்சு. The news received Elisha where அவன் அங்க தனியா இருந்தா பரவாயில்லையா? Individually it is okay. அலைஞ்சி திரிஞ்சிக்கிட்டு இருக்கிறவனே கண்டுபிடிச்சு சொன்னவன் யாரு? யோசேப்புக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் எல்லாரும் கவனிங்கள், எல்லாரும் நிமிர்ந்து பாருங்களேன். அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான். ஒரு சிங்கிள் மேனை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு ராணுவம், எவ்வளவு குதிரை, எவ்வளவு படைகள் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்தில் வந்து நல்லா கவனிங்க. ராத்திரியே வர்றான் திருட்டு பையன் மாதிரி. Night time they came. திருட்டு பையன் மாதிரி வர்றான். திருட ராத்திரில தானே வருவான். Like a thief.
அவன் ராத்திரியோட ராத்திரி வர்றான், தோத்தானுக்கு வர்றான். வாசிக்கலாம். பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். ராத்திரில ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க. They encamped the city. எலிசா எந்த பக்கம் ஓட முடியாது. Elisha cannot அட escape. லூசு, எலிசா பறந்து போவான்டா. வாசிக்கலாம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன். பாருங்க, அசிஸ்டன்ட் பாஸ்டர் வர்றாரு. The servant came. கேயாசி அவன் பேரு. Gehazi. தேவனுடைய மனுஷனாகிய வேலைக்காரன் வந்து வெளியே புறப்படுகையில் நல்லா வெளியே வர்றான். காலைல பொழுது ஒடிஞ்சு போச்சு இல்ல, வெளியே வந்து பாக்குறான். And he watching the வாசிக்கலாம். இதோ இதோ ராணுவமும் குதிரைகளும் ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க பட்டணை சுத்தி கொண்டிருக்கிறதை கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். என்ன செய்வோம்? 2 பேர் தான் இங்க இருக்கிறோம். What to do? We are only 2 persons. சுத்திட்டானுங்க. We are encamped. இப்போ உங்களுக்கு மிரக்கல். Now the miracle. இப்பதான் மிரக்கல். Now only the miracle. இப்பதான் மிரக்கல். Now. நான் இப்ப மிரக்கல் ஜெபம் பண்ண போறேன். I'm going to pray for a miracle. ஐயோ என் ஆண்டவனே, Oh my master. நம்மை சுத்தி கொண்டார்கள் என்று கேட்டான். We are encountered. வாசிக்கலாம். அதற்கு அவன் பயப்படாதே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பயப்படாதே. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா. அப்படியே முழங்கால் படிட்டு, அப்படியே முழங்கால் படிட்டு 2 கையை உயர்த்திக்கோ. அவன் சொன்னான், பயப்படாதே. Elisha said, fear not. நாம இப்ப உங்களுக்கு ஜெபம் பண்ண போறோம். We are going to pray. என்ன ஜெபம் பண்ண போறோம்? பயப்படாதீர். என்ன ஜெபம் பண்ண போறோம்? பயப்படாதீர். ஓ ஏபி சபை பிள்ளைகளே, ஓ children of இந்த செய்தி கேட்கிற சகோதரா, நீ எந்த சபை பிள்ளையா இருந்தாலும் சரி, இந்த செய்தி கேட்கும் பயப்படாதே. Fear not. அவன் அவர்களை நோக்கி, தன் வேலைக்காரனை நோக்கி, பயப்படாதே. Fear not. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். நம்மோடு கூட இருக்கல் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களாலும் மலை நிறைந்த கரங்களை தட்டி, ஓ இன்றைக்கு இந்த அற்புதங்களை, இந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு அவர் கொடுக்கும்படியாக இந்த நிகழ்ச்சி பார்க்கிறவனுக்கு ஜெபிக்க போகிறேன். நான் எலிசாவா ஜெபிக்க போகிறேன். அன்புள்ள தேவகுமாரனே, உம்முடைய ஊழியக்காரனாகிய நான், சாது பவுல் சாலமனாகிய நான், எலிசாவின் ஆவியுடையவனாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு கூட அதிகம் என்று சொல்லி அவருடைய கண்களை திறக்கிறேன். என் ஜனங்களை அதிகமாய் ஆசீர்வதியும், என் ஜனங்களை அதிகமாய் உயர்த்தும். அக்கினி வரட்டும், ரதங்கள் வரட்டும், குதிரைகள் வரட்டும், இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சுவாமி, நான் உம்முடைய அடியான், என்னிடத்தில் சொன்னதை மாற்றாமல் சொல்லியிருக்கிறேன். என் தேவனே, இப்போது இந்த இடம் தோத்தான், உம்முடைய கிருபை உள்ள கரத்தில் வைக்கிறேன். உம்முடைய மக்களை ஆசீர்வதியும். கோடி கோடியாய், கோடி கோடியாய், அதிக அதிகமாய் இவர்களை ஆசீர்வதியும். மனதார, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு ரட்சகர், ஒரே நாமம் இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்கு ஜெபிக்கிறேன். கண்கள் திறந்து ஆசீர்வாதங்களை கண்டு அற்புதங்களை பெற்று கடந்து சென்று இவர்கள் அதிகமாய் பெருகுவார்களாக. சுகத்தில் அதிகம், பலத்திலே அதிகம், ஆசீர்வாதத்திலே அதிகம், ஐஸ்வரியத்திலே அதிகம், எல்லாவற்றிலும் அதிகமாய் இருக்கட்டும். பாவத்தை தவிர. இயேசுவே, என் மக்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.